உக்காரை ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கடலைப்பருப்பை அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு எதுக்கு வறுக்கிறோன்னா ஸ்வீட்டு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலைப்பருப்பில் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கடலைப்பருப்பு எடுத்து அதே அளவு வெல்லம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். திரும்பவும் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்த உடனேவே நம்ம கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளற ஆரம்பிக்கணும். நம்ம பருப்பு உசிலிக்கு எப்படி கிளறுவோமோ அதே மாதிரி தான். நல்லா கட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியாலே உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி அந்த கட்டியெல்லாம் கரண்டியால் உடச்சி விடும்போது கொஞ்சம் நல்லா உதிராக வர ஆரம்பிக்கும். அடுப்பை சிம்லே வச்சு இதை மெல்ல கிளறி விடலாம். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து கெட்டியாக பாகு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். கட்டி பாகு வர அளவுக்கு வெல்லத்தை கொதிக்க வைக்கணும். அது பதம் எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ஒரு சொட்டு அந்த வெள்ளை தண்ணியை விட்டோன்னா அது நல்லா உருட்டுற அளவுக்கு அந்த பாகு கெட்டியாக இருக்கணும்.
இந்த மாதிரி உருண்டை முடியணும் கையால். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முதல்ல கிளறும்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆக ஆக உதிரி ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இருந்தால் கரண்டியால் அதை உடச்சி விட்டுக்கலாம். ஒரு ஏலக்காயை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நவராத்திரிக்கு, வெள்ளிக்கிழமை பூஜை, இதுக்கு எல்லாத்துக்கும் நைவேத்தியமாக செய்யலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.